இன்றைய சிந்தனை. பொதுவாக வாழ்வியலிலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு, நாங்கள் எடுக்கின்ற காரியங்களுக்கு எந்த வகையிலே எங்களுக்கு தடைகள் பெறுகின்றன, எந்த வகையிலே எங்களுக்கு போராட்டம் பெறுகின்றது, நாம் அதற்கு எதையெல்லாம் செய்ய முடியும். ஒருவருடைய எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய முயற்சி என்று ஒன்று இருந்தாலும் ஒரு வழிகாட்டி ஒருவருக்கு வேண்டும். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு உச்ச நிலையிலே இருக்கின்ற நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு வழிகாட்ட ஒருவர் இருந்திருப்பார். இந்த வழியிலே செல்லுன்ற அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய வெற்றிகளை வழிகாட்டுவதற்கு ஒரு ஆசான் இருப்பார், ஒரு குரு இருப்பார், ஒரு நண்பர் இருப்பார். நல்ல முறையிலே அவரை வழிப்படுத்தி விடுவதற்குரிய ஒரு ஆற்றுப்பாடு ஒருவர் இருப்பார். அந்த ஆற்றுப்பாடு தான் எங்களுடைய வெற்றிக்கு முழுமையான காரணமாக அமைகின்றது. ஒருவர் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகின்ற பொழுது அதை சரியாக பற்றி பிடித்து கொண்டோமானால் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகள் ஆரம்பமாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே எங்களுக்குரிய வழிகாட்டி என்பது ஏதோ ஒரு வகையிலே இறைவன் எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் யாருமே எதையுமே தனித்து வெற்றியை பெற முடியாத சூழல் இருக்காது. ஏதோ ஒரு வகையிலே ஒரு வழிகாட்டி எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு வழிகாட்டக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி அமைகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு மேன்மையையும் நன்மையையும் கொடுக்கின்றது. எனவே அந்த வழிகாட்டலை நாங்கள் பற்றுதல் படுத்தி சரியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றுதல் எங்களுக்கு சரியாக பிடித்து கொண்டோமானால் அந்த வழிகாட்டல் மூலமாகத்தான் நாங்கள் பல நன்மைகளையும் பல சிறப்புகளையும் உலகத்திலே பெற முடியும். அந்த உயர்வுக்கு எங்களுடைய முயற்சி மட்டும் போதாது, எங்களுடைய நடைமுறையும் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் நல்ல உயரத்துக்கு வந்துவிட்டோம், நாங்கள் ஒரு உச்ச நிலையிலே இருக்கின்றோம் என்று அகம்பாகம் கொண்டு யார் எதை செய்தாலும் அதற்கு தலையாட்டி விட்டு செய் என்று விட்டோமானால் அது எங்களுக்கு மிகப்பெரிய தீமையை கொடுத்துவிடும். இது உலக நடைமுறையிலே நாங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டிய பல விடயங்கள். ஒருவருடைய தீமையான செயல்கள் அது நாங்கள் யாருக்கு அந்த தீமையை கொடுக்கின்றோமோ அது காலம் தாழ்த்தி என்றாலும் திரும்ப எங்களை அது சாரும். நாங்கள் செய்த அந்த பிரச்சனைகளுக்கு, நாங்கள் செய்த அந்த சிக்கல்களுக்கு, நாங்கள் செய்த அந்த வினைப்பயன் என்பது எங்களை சார்ந்துவிடும். நாங்கள் அதை அனுபவித்தே ஆக வேண்டும்.